வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அம்மாவும் நானும். ஹாய். ஹாய் இல்ல, அப்புறம் அப்புறம் இன்னைக்கு வந்து பொலிட்டிக்கல் சினாரியோ இஸ் சோ பியூட்டிஃபுல். பியூட்டிஃபுல் தான். அதனால நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா உனக்கே தெரியாது ஆக்சுவலா. எல்லாம் நீ வெளியில போயிருந்தா ஐ ப்ரிப்பேர்ட். எனக்கு ஒரு மாதிரி தெரியுது, பட் இருந்தாலும் தெரியல என்ன பண்ண போறேன். இது வந்து MLA Pesarattu. சபாஷ். எப்படி MLAங்கிற வார்த்தை வருதா இல்லையா? தட்ஸ் a political branch or whatever you may call. சரி சரி சரி, என்னலாம் வேணும்? Because actually it has got two dishes. Okay. So first I tell you the pesarattu என்னலாம் வேணும்னு. Okay. இது வந்து 500 grams of முளைக்கட்டின பயிறு. ஓகே. See, இதுக்கு வந்து பச்சை பயிரும் போடுறா தோலோட. இது வந்து வாட் ஐ டூஸ், நம்மாத்துல நிறைய இந்த முளைக்கட்டி யூஸ் பண்றதுனால அதை போட்டிருக்கேன். சரி. இது வந்து ஒரு 100 grams of பச்சரிசி and 1 teaspoon of மேத்தி, மெந்தியம் வாஷ் பண்ணி தண்ணியில ஊற வச்சிருக்கேன். ஓகே. இது நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். சரி. சாதாரணமா என்ன பண்ணுவேன்னா இந்த வெங்காயம் அதெல்லாம் போடுறது உண்டு. இதெல்லாம் நான் வதக்க போறேன். இதை சீரகம், ஒரே ஒரு சின்ன வெங்காயம், சின்னன்னா சின்னது இல்ல, இட்ஸ் a small size onion. அப்புறம் 3 பச்சை மிளகாய், அது ஆந்திரா பச்சை மிளகாய். சரி. அது ஒரு 1 inch of இஞ்சி, கல்லுப்பு. முதல்ல இதெல்லாத்தையும் கொஞ்சம் சாட்டே பண்ணிட்டு இதோட போட்டு பருப்பு, ஐ மீன் இந்த முளைக்கட்டின பயிறு இதோட அரைச்சுக்கணும் நல்லா. கடைசியில வாக்கர் சமையல் as you prepare the dough, இந்த கருவேப்பிலை பிச்சு போடணும். அதுதான் முதல்ல. சரி. அப்புறம் you prepare for the ரவா உப்மா. of course எல்லாருக்கும் தெரியும் அது, பட் நல்லா பண்ணினா ரவா உப்மா போல பெஸ்ட் டிஃபன் எதுவுமே கிடையாது. இதுக்கு நான் எடுத்துட்டு இருக்கிறது 1 கப் ரவை. அப்புறம் வந்து கொஞ்சோண்டு சின்ன ஒரு வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், கடுகு, உளுத்தம் பருப்பு, துளியூன்னு கடலை பருப்பு, எனக்கு பிடிச்ச முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, நல்லா இதுக்கு வந்து நெய் தான். சோ அத பண்ணி அந்த உப்புமா பண்ணி அதுக்குள்ள வச்சு அது அப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்? இப்போ நான் அரைச்சு ஊத்தணுமா? எஸ், இது பாரு, நெய், அதுக்கு எண்ணெய் and நெய். சபாஷ். போட்டு நல்லா சூடு பண்ணிக்கிறேன். ராகேஷ், இன்னொன்னு என்ன தெரியுமா? ஒரு வேளை ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சு இதுல ஒரு சுயேட்சை வேட்பாளரா நிக்கிறேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு அந்த ஆசைலாம் இருக்கா? என்னோட சின்னம் என்னவா இருக்கும் யோசிச்சு பாரு. எனக்கு தெரியும், முந்திரி பருப்பு தான். அதேதான், முந்திரி பருப்பு இல்லாட்டாக்க நல்ல நெய், அதுதான் வச்சுப்பேன். எனக்கு பிடிச்சது அதுதான் ரொம்பவே சாப்பாட்டுல. அப்புறம் நீ ஒன்ன சுயேட்சைய விட்டா நீ என்ன வச்சுப்ப? புளியோதரை. 2 டீஸ்பூன் சீரகம் போட்டேன். சரி. இந்த பாரு, இந்த மிளகாயை கூட அதை பத்தியா உடைச்சு இது பாரு, ஆந்திரா மிளகாய் எவ்வளவு நல்லா இருக்கு பாரு. 1 2 3 மிளகாய் போட்டேன். சரி. தாராளமா போடலாம். சரி. பண்ணிட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணிட்டேன். சரி. அதோட இஞ்சி ஆல்சோ. பட் நீங்க பார்த்துட்டு இருக்கிறவா வந்து இது வந்து நீங்க பச்சையா போட்டு அரைக்கிறதுனாலும் அரைக்கலாம். அதே மாதிரி இது வந்து பச்சை பயிரை நான் ஊற வச்சு முளை கட்டியிருக்கேன். If you have an assorted sprouts, அத கூட இந்த மாதிரி பண்ணலாம். Because I have done it several times for your breakfast. Okay. நல்லா வதக்கிட்டு இல்லையா? இப்போ வந்து இத வந்து இதுல போட்டுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, இத just adding this. Okay. சோ அந்த வதக்கினது and also இந்த ஊற வச்ச அரிசியும் போட்டுப்போம். போட்டுமா? அவசரப்படாத. அதே தான் சொல்ல வந்தேன். சுட்டுக்க போறேன்னு பயம் எனக்கு, வேற எதுவும் இல்ல. சரி சரி, போடு போட்டுட்டு இப்போ இது எல்லாத்தையும் என்ன பேஸ்டா அரைச்சுடணுமா? ரொம்ப அதே யூசுவல் சொல்வேன் பாரு, அந்த 1 2 ஆஹா சீல நல்லா அரைச்சு எப்படி இருக்கு பாரு. இன்னும் கூட பாரு, நான் தான் அரைச்சேன். அப்படி இல்ல, இன்னும் கூட வேணா தளர்த்திக்கலாம். சரி சரி. அது பாரு, இப்போ வந்து இந்த கருவேப்பிலையும் இது மேல போட்டு விடுறேன். ஓகே, நைஸ். போட்டு எவ்வளவு வாசனை இருக்கு பாரு, சீரகம் எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. அந்த வதக்கி அரைச்சது வந்து நான் நைஸா மாவு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணேன். வதக்கி அரைச்சது வந்து ஹேஸ் a different flavor altogether, especially the சீரகம் வாசனை. வேணா நம்ம தளர்த்திக்கலாம். சரி, ஓகே. சோ மாவு ரெடி. இப்போ
பெசரட்டு உண்டான ஃபில்லிங் லைக் how you have எண்ணெயும் நெய்யும் சூடாயிட்டு இருக்கீங்க. இது எந்த மூலிகை? ஐயோ என்னம்மா சாப்பிட்ற இந்த பாரு, நான் தான் சொல்லுவேனே இதுக்கெல்லாம் நல்லா போடாட்டா போஸ்டர் ஒட்டுற பசை. ஆமா ஆமா. ஐயோ இது என்ன கிட்டத்தட்ட 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும் போல இருக்கு. இருக்கும் தாராளமா. இதுக்கு வந்து இது இந்த பொதுவா அந்த ஆந்திரா டிஷ்ஷஸ்லமே தே ஹேவ் மோர் ஆஃப் மஸ்டர்ட், கடுகு. அதனால கொஞ்சம் கடுகு கொஞ்சம் கூட போடுறேன் நான். ஓகே. அதோட வாசனை அவ பச்சை கடுகு கூட நிறைய யூஸ் பண்ணுவா. பச்சடிக்குலாம் நிறைய அரைப்பா. அவ cuisine வந்து ரொம்ப வெரி இன்ட்ரெஸ்டிங். அதுக்கு ஏத்த மாதிரி அந்த இதெல்லாம் பண்ணீங்கன்னா மங்களகிரி போடவே நான் தெரியாதே பாத்துட்டேன். அதெல்லாம் நான் பாத்துட்டேன். பாப்பா இப்போ உளுத்தம் பருப்பு பாரு, தோலோட வாங்கின உளுத்தம் பருப்பு பாரு. நான் வாங்கினது அப்ப திட்டிட்டு இப்ப போடுறேன். திட்டல ராகேஷ், நம்மளுக்குலாம் அதெல்லாம் யூஸ் ஆகிறது கொஞ்சம் பழக்கம் வந்துருக்கு இல்லையா? வாங்கினாதான் யூஸ் ஆகும். அப்படி கிடையாது. That's why I'm used to. Already getting used to. ஓ பச்சை மிளகா. சபாஷ். ஆஹா. அப்புறம் இஞ்சி. இது எல்லாம் சின்ன சின்னதாக கட்டுறது எல்லாம் வெறும் வாசனை தான். அதெல்லாம் நைஸ். அது இப்போ பாரு துண்டு வெங்காயம். ஓகே. அதையும் நல்லா நைஸாக கட் பண்ணிட்டு சின்ன சின்னதாக மெலிசாக இதையும் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு இப்போ பார்த்தியா முந்திரி பருப்பு போட்டுட்டியே அது கடைசியில் அப்படி பண்ணுவோமா? அது பாரு இந்த ஒரு கப் ரவையை போட்டிங்க. நைஸ். அது இல்லை கொசு இல்லை ஒட்டி கம்மி. இப்போ போட்டு நல்லா வதக்க பார்க்க அப்படி இப்படி இப்படி பண்ணிட்டோம். ரவை வறுத்த வாசனை. இப்போ பாரு இப்போ இதையும் போட்டு உப்பு போட்டேன் பாரு. சரி. அதுக்கு உண்டான உப்பு போட்டாச்சு. இப்போ என்ன போட போறேன் சொல்லு? முந்திரி. இப்போ இந்த ஷூட்ல வரதா போறது நமது சின்ன முந்திரி சின்னம். நமது சின்ன முந்திரி சின்னம் தான். நிஜமாவே விஸ் வித் ரியலி லாங் ஃபார் சுயேட்சை வேட்பாளர். சரி சரி பாத்துட்டு இருக்கா, வெயிட் பண்ணிட்டு இருக்கா எலெக்ஷன் சீட்டுக்கு. குறைச்சிட்டு மேல தள்ளி போடுமா. ஆஹா இதை வேக சரியா இருக்கும். இப்போ குறைச்சிட்டீங்க, இப்போ கூட்டிக்கோங்க. கொஞ்சம் அதெல்லாம் தான் நுவன்சஸ். இந்த ரவை உப்புமாவை இப்போ ஏற்பட்ட திலால ரவை உப்புமா சாதாரண இல்லை, நல்லா பண்ணா ரவை உப்புமா போல டேஸ்டியான டிஃபன் எதுவுமே கிடையாது. இங்க பாரு நன்னா எனக்கு கப்புல கொஞ்சம் கொடுத்துருக்கா. பட் பதம் இந்த மாதிரி தான் இருக்கணும். அதாவது எடுத்து அப்படி போட்டா பாருங்க ஸ்பூன்ல ஒட்டாம வரணும். எல்லாம் பாதாம் அல்வாவும் சரி, ரவா கேசரி, ரவா உப்புமா எல்லாம் அந்த பதம் கரெக்டா இருக்கும். இப்போ I'm going to வாத்துஃபை. இது வந்து நான் சின்னதா பாக்குறேன். சரி. முதல்ல வேணா இன்னும் தண்ணி வேணா தொடச்சிக்கலாம். சரி. புள்ளையார் தோசை, புள்ளையார் பெசரட்டு. அது மாதிரி நெய் தான். But இது நீங்க anything you can use, any எண்ணெய், கடலை எண்ணெய், whatever. anything. ஆஹா இது ரெண்டு பக்கமும் குக் பண்ணிருக்கேன். ரெண்டு பக்கமும் குக் பண்ணிருக்கேன். சாபா எப்படி வைக்கிறேன் மத்தியா அப்படி அது அப்படி டக்குன்னு விழுந்துருக்கு பாரு. சீதா கரண்டி. அம்மா இப்போ வேணும்னா என்ன பண்ணலாம், பட்டர் ஆர் கீ. அது இல்லாம எனக்கு சமையலே மறந்து போயிடுச்சு. போடு. ஆஹா ஃபர்ஸ்ட் கிளாஸ். மச்சிகாபாத். So good. அண்ணா அந்த முளைக்கட்டின பயிர் வந்து நல்லா குக் ஆகி அதுல வந்து இஞ்சி வாசனை, பச்சை மிளகா அண்ட் ரவை உப்புமா வைக்கிறது டூ குட். இதுக்கு ஆக்சுவல் காம்பினேஷன் வந்து சட்னின்னு பார்த்தோம்னா அந்த அல்லம் பச்சடின்னு ஒன்று, அதாவது இஞ்சி வச்சு அரைச்ச ஒரு சட்னி ஒன்று கொடுப்பாங்க. அதுதான் இட் பி ஃபென்டாஸ்டிக். இன்ஃபேக்ட் அத கூட நீ பண்ணாமன்னு பார்த்தேன். அப்புறம் இட் பி நாளைக்கு வரைக்கும் போயிட்டே இருக்கும். அடுத்த வருஷம் அடுத்த யுகாதி மட்டும் போயிட்டு இருக்கும். நான் thought I just stop with this. So go ahead, try this very unique recipe. Let us know how you like it. Cheers. Have a lovely weekend. Bye.